கெட்டகுமாரன் வாழ்க்கையில் தகப்பன் ஓடி போனார். நெருக்கமான நிலைமை. இவன் நினச்சிக்கிட்டு போகிறான், என்னை மன்னிப்பாரான்னு தெரியலை, என்னை மன்னிக்காட்டி பரவாயில்ல, என் வயிற்று பசிக்கு நான் வேலைக்காரனா என் அப்பாவுடைய வீட்டுக்கு போகிறேன். அப்படி தான் அவன் நினச்சி போகிறான். ஆனால் அப்பா பார்த்தாரு, என் மகன் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான், திரும்பி வருவான். அவன் நினச்சான் எனக்கு ஒரு வேலைக்காரனை போல் என்னை நடத்தினா கூட போதும் என் வயிற்று பசிக்குன்னு. ஆனால் அவருடைய ஸ்தானத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஸ்தானத்தை தன் மகனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? இந்த சம்பவம் இயேசுவினுடைய அன்பை காட்டுது. அல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லாத்தையும் இழந்து பாவியாக போய் நிற்கிறோம். அவர் சொல்கிறார், நீ பாவி அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் தருகிறேன். என்னுடைய முத்திரை மோதிரத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன். அந்த மோதிரம் தான் நம்ம ஜெபம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளை கர்த்தர் ஆவியானவர் முத்திரையிட்டு இருக்கிறார். நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அங்கீகாரம்? அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம். அல்லேலூயா. நான் பாவி அல்ல, என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். யாராவது இந்த இடத்துல நான் பாவி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பாவி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க பாவியாய் இருக்கிறேன். அந்த பாவியில் பாவியாய் இருந்தோம், இப்போ பாவி அல்ல, நாம் நீதிமானாய் மாறுகிறோம். நீதிமான் பரிசுத்தவனாக என்ன செய்யணும், மாறணும். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இருக்கிற இடத்துலையே நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பார்த்ததையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த ரவுண்ட்லேயே தான் நம்ம வாழ்வோம். அந்த ரவுண்ட்லேயே தான் பாருங்கள், லோத்து ஆபிரகாம் 2 பேரும் புறப்பட்டாங்க. லோத்தருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் அல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லையா? ஏன்னா லோத்து பார்த்த இடமும் அவன் பின்பற்றின வழிகளும் தப்பு. ஆனால் ஆபிரகாம் பார்த்த இடமும் ஆபிரகாம் பின்பற்றின வழிகளும் கடவுளை நோக்கி. ஆபிரகாமுடைய பார்வையெல்லாம் தேவனை நோக்கி தான். ஆபிரகாமுடைய சத்தமெல்லாம் கர்த்தர் சொல்கிறத கேட்டு தான். ஆனால் லோத்தினுடைய சத்தமெல்லாம் அந்த செழிப்பை நோக்கி தான், அந்த இடத்தை நோக்கி தான் வாழ்ந்தாங்க. கடைசியில் கர்த்தர் அவங்கள காப்பாற்ற நினச்சாரு. அவன் மனமெல்லாம் அந்த இடத்துல இருந்தனால அவன் காப்பாற்றப்பட்டு என்னவன் மாறிட்டான்,